உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சீரியஸாக உள்ளது என்று அவரது குடும்ப வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை உறுதிப்படுத்தும் விதமாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் அவருக்கு நடத்தப்படும் வைர விழாவில் அவர் கலந்து கொள்ள முடியாது என்று அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதை உறுதிப்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாள் அடுத்த மாதம் வருகிறது. அதோடு இல்லாமல் அவர் சட்டசபைக்குள் நுழைந்து 60 வருடம் நிறைவு பெறுவதை ஒட்டி வைர விழா நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்திருந்தது திமுக. இந்த ஏற்பாடுகளை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து காணப்படுவதாக அவரது குடும்ப வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா முழுவதும் உள்ள முக்கியமான அரசியல் தலைவர்கள் கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள இருந்தார்கள். ஆனால் இப்போது கருணாநிதியின் உடல்நிலை மோசமடைந்து இருப்பதால் அவர்கள் வருகை கேள்விக்குறியாகி உள்ளது. இதை திமுக செயல் தலைவர் ஸ்டாலினே அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். கருணாநிதியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சீரியஸாக உள்ளது என்பது நிச்சயமாக தெரிகிறது. அவருக்கு நடத்தப்படும் விழாக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இதை அடுத்து திமுக தொண்டர்கள் மிகவும் சோகத்துடன் இருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்பத்தினரும் மிகவும் சோகத்திலும் வருத்தத்திலும் ஆழ்ந்துள்ளார்கள். கருணாநிதிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகி வயது முதுமை அடைந்ததால் அவருக்கு பல்வேறு வயதான நோய்கள் வந்து அவர் உடலை மிகவும் பாதித்திருக்கின்றன. அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து காணப்படுவதாக அவரது குடும்ப வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். அவருக்கு நடத்தப்படும் விழாக்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. உடல்நிலை தேறி மீண்டு வருவார் என்று நாம் விரும்புகிறோம். யுனிவர்ஸ் டிவியும் அதைத்தான் விரும்புகிறது. ஆனால் உண்மையில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள டிவியை